ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமும் கூட. நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதற்கு முதன்மையாக உங்களுக்கு தேவைப்படுறது மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன். அதாவது ஒரு நல்ல கார் இருக்குது, ஒரு டேமேஜான கார் இருக்குது, சரிங்களா? இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா, நல்ல காரும் நம்ம பயணம் பண்ண தான் போகிறோம். கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற காருக்கு நம்ம என்ன தேவையோ அதை கரெக்டாக பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேமேஜான காரையும் நம்ம என்ன பண்ணிடலாம், சரியான முறையில் ஓட்டி கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இங்கே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டை சரியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை பார்க்கணும். இதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதில் யூஎஸ் மார்க்கெட், சரிங்களா, யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட். அப்புறம் ஏஷியன் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த கிஃப்ட் நெஃப்டி அப்படிங்கிறது தான், சரிங்களா? இதனுடைய சார்ட்டை நீங்கள் எப்போதுமே பர்சனலாக எடுத்து நீங்கள் ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும். அது என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதாவது ஏஷியன் மார்க்கெட்டில் இப்படி ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு, சரிங்களா, இங்கே பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? சார்ட்டை பர்சனலாக செக் பண்ணணும். இதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ண உடனே ரெண்டாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டிஐஐ, எஃப்ஐஐ, இதனுடைய டேட்டா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே மேஜராக செல் பண்ணியிருக்காங்களா, பை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். இது எதுக்காக அப்படின்னா 3 விஷயந்தான். மார்க்கெட்டில் டைரெக்டாக தாக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் ஃபேக்டர், சரிங்களா? குளோபலாக நடக்கக்கூடிய பிரச்சனை ஸ்டாக் மார்க்கெட்டை இம்மீடியட்டாக தாக்கும். அதனால தான் உங்களை கிஃப்ட் நெஃப்டியை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோடைய லாபமோ நஷ்டமோ அது டைரெக்டாக இமீடியட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை தாக்கும். அப்படி தாக்கும்போது என்ன ஆகுனா இண்டெக்ஸில் வேல்யூ இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷேரை நீங்கள் தொடர்ந்து வாங்குறீங்க, தொடர்ந்து விற்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை தாக்கும். ஒரு ஷேரை நீங்கள் தொடர்ந்து பை பண்ணும்போது அந்த ஷேர் மேலே ஏறும். தொடர்ந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேர் கீழே இறங்கும். இப்போ அதிகமாக செல் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கே நிறையா செல் ஆகிருக்கு, நம்மகிட்ட டேட்டா இருக்குது, சரிங்களா? மார்க்கெட்டும் நெகட்டிவில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எல்லா ட்ரேடரும் எங்கே திரும்புவாங்க அப்படின்னா செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்படி அவங்க செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் என்ன ஆகும், கீழே டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம செல்லர் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த 2 டேட்டாவே 50% உங்களை டிசைட் பண்ணிடும். மூணாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய சார்ட்டை எடுத்து செக் பண்ணணும். ஏன் சார் சிங்கப்பூர் மார்க்கெட்டோட சார்ட்டை எடுத்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்மளுடைய சார்ட்டையும் எடுங்க. நான் 5 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நடந்த ட்ரேடை பாருங்கள். ஸோ என்டையராக இந்த சார்ட்டையும் பாருங்கள், பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது, ரொம்ப சிமிலராக தான் இருக்கும், சரிங்களா? அப்படி நீங்கள் பார்க்கும்போது அதனால தான் இது நமக்கு ஒரு 2 hours முன்னாடியே கிஃப்ட் நெஃப்டி ஓப்பன் ஆயிரும், சரிங்களா? நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். அதாவது என்எஸ்சி வெப்சைட் வந்துருங்க, மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே அட்வான்ஸ் எவ்வளோ இருக்குது, டிக்ளைன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நல்லா கவனிங்க. எஃப்ஐஏ, டிஏ டேட்டா பொறுத்த மட்டும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி, சரிங்களா, குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் இருந்து கிஃப்ட் நெஃப்டியை பொறுத்த மட்டும் அப் ட்ரெண்ட்லேருந்து இங்கே ஒரு 40 கம்பெனிக்கிட்ட பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா ஸ்டாக் கன்ஃபர்மேஷன் நீங்கள் மார்னிங்கே பை சைடு என்ட்ரிக்கு ரெடி ஆகிடலாம், சரிங்களா? இங்கே டிக்ளைன் அதிகமாக இருக்குது. அதாவது மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் சரிவிலேருந்து எஃப்ஐடியை அதிகமாக செல் பண்ணி கிஃப்ட் நெஃப்டி டவுன் ட்ரெண்ட்லேருந்து இங்கே டிக்ளைனில் ஒரு 35-40 கம்பெனி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்க ஸ்டாக்கில் என்ன பண்ணலாம், ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் பை சைட் போகணுமா செல் சைட் போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.